ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த கமாண்ட் இருக்கு இல்லைங்களா? அதனுடைய கன்டினியூஷன பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, காப்பி அப்படின்ற ஒரு கமாண்ட பார்த்தோம். இப்ப அதுக்கு அடுத்த கமாண்ட் என்னவோ அத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹெல்ப் டைப் பண்றேன். இந்த ஹெல்ப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம காப்பி வரைக்கும் பார்த்தோம். இப்ப டேட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. நீங்க சும்மா டேட் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டேட் காமிக்கும். இப்ப டேட் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா, நீங்க இப்பத்த டேட்ட அங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா, டேட் மாறிடும். ஸோ ஒரு எடுத்துக்காட்டா நீங்க பார்க்கணும் அப்படின்னா, டேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு டேட் வந்துருச்சு. சரிங்களா? இப்ப டேட் மாத்தணும் அப்படின்னா, நான் பாருங்க 2021, 2022 அப்படின்னு மாத்துறேன். இப்ப 4/25 2022 அப்படின்னு குடுக்குறேன். இப்ப டேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க டேட் இங்க 2021 இருந்தது. இங்க 2022ன்னு வந்துருச்சு. நம்ம மறுபடியும் 2021க்கே மாத்திரலாம். சரிங்களா? 25 2021. ஸோ இதே மாதிரி தான் டைமும். டைம் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் காமிக்கும். உங்களுக்கு வந்து நீங்க வேணும்னா டைம் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து மாத்தி குடுத்துரும். சரிங்களா? சரி. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, del அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேங்களா? டெலீட் கமாண்ட். அந்த கமாண்ட பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ ஹெல்ப் கேட்கலாம். ஹெல்ப் del. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெலீட் ஒன் ஆர் மோர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி யூஸ் பண்ணலாம்னா, டெல் அது பக்கத்துல இந்த ஸ்விட்ச் தேவைன்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணுங்க. ப்ளஸ் என்ன ஃபைல நீங்க டெலீட் பண்ணணுமோ அந்த ஃபைல நீங்க அந்த ஃபைல் நேம் குடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படி டெல்லுன்னு யூஸ் பண்ணலைன்னா எரேஸ்ன்னு யூஸ் பண்ண சொல்றாங்க. அதாவது என்னன்னா, டெல் அந்த டெல்லும் எரேஸும் ஒரே கமாண்ட் தான் அப்படின்ற மாதிரி இங்க சொல்ல வராங்க. ரெண்டுத்துல எது வேணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க நேம்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த நேம்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபை a list of one or more files or directories. இது வந்து ஃபைலையும் டெலீட் பண்ணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரிஸும் டெலீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எதை மென்ஷன் பண்றோமோ அது ஒண்ணா இருக்கலாம், இல்ல நிறையா இருக்கலாம். சரிங்களா? அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரீட் ஒன்லில இருக்கு, ஹிடன்ல இருக்கு அப்படின்னா, அப்போ என்ன பண்ணணும்? அது ஆட்ரிபியூட் இல்லைங்களா? அதனால /a குடுத்துட்டு அந்த என்ன ஆட்ரிபியூட் இருக்கோ அந்த ஆட்ரிபியூட் குடுத்தா தான் அந்த பர்ட்டிகுலர் ஃபைல் வந்து டெலீட் ஆகும். இல்லன்னா டெலீட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம ஜெனரலா சிங்கிள் ஃபைலும், மல்டிபிள் ஃபைலும் எப்படி டெலீட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். மத்தது எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் D டிரைவ ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இந்த D டிரைவ்ல நம்ம ஒரு ஃபைல கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இப்போதைக்கு மேனுவலா கிரியேட் பண்றேன். ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். ஹவ் டு கிரியேட் எ ஃபைல்னு சொல்லிட்டு. ஏன்னா சென்டர்ல எங்கேயாச்சும் நம்ம எப்படி ஃபைல் கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டோம்னா, அது மிஸ் ஆயிடும். ஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி எடிட் பண்றது, இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம தனியா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னா, இதுல ஃபைல கிரியேட் பண்றேன். சரிங்களா? ஸோ இருக்கிற நேம்ல அப்படியே இருக்கட்டும். ஸோ மல்டிபிள் ஃபைலாவே நான் வந்து என்ன பண்றேன்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம சிங்கிள் ஃபைலையும் டெலீட் பண்ணி பார்ப்போம், மல்டிபிள் ஃபைலையும் டெலீட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா 1, 2, 3 அப்படின்னு நேம் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபைலே நான் என்ன பண்ணுறேன்னா, சில காப்பீஸ் எடுத்துக்கிறேன். சரிங்களா? சரி. இப்போ இங்கே எத்தனை ஃபைல் இருக்கு அப்படின்னா, இப்போ இங்கேயே நம்ம பார்க்கலாம். இப்போ எங்கே இருக்குன்னா, எல்லாம் D டிரைவ்ல இருக்கு. சரிங்களா? சரி. இப்போ நம்ம இப்படி சைடில் வச்சுப்போம்.
நாம் இப்போ டி டிரைவ் போனோம்னா என்ன பண்ணோம், டி கொடுத்துட்டு கோலன் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டி டிரைவுக்கு போயிடும். டி டிரைவ் போயிட்டு தான் டெலீட் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை, டி டிரைவுக்கு போகாமையே கூட பண்ணலாம். சரி, நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆட்ரிப் அப்படின்னு போட்டு பார்க்குறேன் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக. நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, சில ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹிடன் ஃபைல் எல்லாமும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஃபைல். நம்ம அந்த ஹிடன் ஃபைல்லாம் விட்டுடலாம். நமக்கு விசிபிள் ஆகிற ஃபைல் மட்டும் நம்ம டெலிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே டெக்ஸ்ட் ஃபைல், இது எல்லாமே டெக்ஸ்ட் ஃபைலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு XLS ஃபைல், ஒரு PPT ஃபைல், ஒரு PUB ஃபைல், ஒரு docx ஃபைல் இருக்குது. இப்போ டெலிட் பண்ணலாம். சரிங்களா, சரி. ஸோ அவங்க சொன்ன மாதிரி டெல் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நேம் 123.txt அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டி டிரைவுக்கு டெல்லு இப்போ டி டிரைவுக்குள்ளே இருக்கிற ஸோ 123.txt இப்படி தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்ததும் இங்கே பாருங்கள் அந்த 123 அப்படின்ற ஃபைல் போயிடுச்சு. ஸோ சிங்கிள் ஃபைல் டெலிட் பண்ணோன்னா அதனுடைய நேம் கொடுத்தா டெலிட் ஆயிரும். சரி, அடுத்ததாக மல்டிபிள் ஃபைல் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் டெல் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டிக்குள்ளே இருக்கிற இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டெக்ஸ்ட் ஃபைலையும் நீங்கள் டெலிட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், நேம் மட்டும் ஸ்டார் கொடுத்துட்டு txt அப்படின்னு கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஃபைல் மட்டும்தான் டெலிட் ஆகும். இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைலாக கொடுக்கும்போது சில டைமில் எஸ்ஆர்னோ கேட்கும், சில டைமில் கேட்காது. அப்படி எஸ்ஆர்னோ கேட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குது, அந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே டெலீட் பண்ணிடும். சரி, வாங்க இப்போ மொத்த ஃபைலும் டெலிட் பண்ணுறதை பார்க்கலாம். அதாவது வேறு வேறு நேம், வேறு வேறு எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறது. ஸோ DEL டிக்குள்ளே ஸ்டார், நேம் எல்லாம் மாறி மாறி இருக்கிறதுனால ஸ்டார் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் எல்லாம் மாறி மாறி இருக்கிறதுனாலையும் ஸ்டார் கொடுத்துக்கிறேன். நிஜமாலே அப்படி தான் மாறி இருக்கா அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ நியூ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்னு இருக்குது, பவர் பாயிண்ட்னு இருக்குது, பப்ளிஷர்னு இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷனும் மாறி மாறி இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ வந்து நான் கொடுக்க போகிறேன் டெல் ஸ்பேஸ் டி டிரைவ்க்குள்ளே இருக்கிற star.star. ஓகேங்களா, எல்லா ஃபைலையும் கொடுத்துட்றேன். அது என்ன கேட்குது, எஸ்ஆர் நோ கேட்குது. நான் நோ கொடுத்துட்றேன். எஸ்ன்னு ஒய் கொடுத்தா கண்டிப்பாக அதை டெலிட் பண்ணிட்டோம். நான் ஏன் நோ கொடுத்தேன்னா இப்போ எஸ்ஆர் நோ கொடுக்காமையே எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, அதுக்கு ஒரு ஸ்விட்ச் இருக்குது. ஸ்விட்ச் என்னன்னு பார்த்துடுறேன். ஸோ அந்த ஸ்விட்ச் என்னன்னா /f. ஓகேங்களா, அது என்ன சொல்லுது, ஃபோர்ஸ் டெலிட்டிங் ஆஃப் ரீட் ஒன்லி ஃபைல்ஸ். ஓகேங்களா, இல்லைன்னா /f விட /q நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, குவிட் மோட் டு நாட் ஆஸ்க் இஃப் ஓகே டு டெலிட் ஃபைல் குளோபல் வைல்ட் கார்டு அது. ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் ஃபைலை டெலிட் பண்ணும்போது அது வந்து எஸ்ஆர் நோலாம் கேட்காது. சரிங்களா, சரி. ஸோ என்ன பண்ணுறோம், டெல்லுன்னு கொடுக்குறோம். டி டிரைவ்க்குள்ளே இருக்கிற star.star கொடுக்குறோம், /q கொடுக்குறோம். ஓகேங்களா, இதுதானே குவிட் மோடு. ஸோ என்ட்ரு கொடுங்க. ஸோ ஃபுல்லாக டெலிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ வேறு என்ன மாதிரியெல்லாம் டெலிட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம காப்பியில் பார்த்த மாதிரி தான். சப்போஸ் நேம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டெல்லு டி கோலன் / இப்போ நியூ ஸ்டார் டாட், இது பிபிடி இல்லைங்களா, ஸோ அதனால் பிபிடி இதனுடைய எக்ஸ்டென்ஷன் பார்த்துக்கலாமே. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா PPTX. ஓகேங்களா, சரி. இப்போ டெல் ஸ்பேஸ் டி டிரைவ் :new star டாட் PPTX. இப்போ பாருங்கள் போயிடுச்சு. அதாவது நேம் நமக்கு பெருசாக இருந்தாலோ இல்லை பர்டிகுலர் ஃபைலினுடைய நேம் சேமாக இருந்து அந்த ஃபைலை மட்டும் நம்ம டெலிட் பண்ணணும்னு நினச்சாலோ அந்த இடத்துல இந்த ஸ்டாரை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இது உங்களுக்கான ஒர்க்கு. நீங்கள் வந்து
இந்த /p /f/s அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு /a அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணி எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அவுட்புட் வரும். சரிங்களா? அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பார்த்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கமெண்ட்ஸ் பற்றின கிளாஸஸ்லாம் பார்க்கலாம். நன்றி.